இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள், உங்களில் யார் இன்று நோன்பு நோற்றிருக்கின்றீர்கள் என்று. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று. உங்களில் யார் இன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தீர்கள் என்று. அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று. உங்களில் யார் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தீர் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று. உங்களில் யார் இன்று நோயாளியை விசாரிக்கச் சென்றீர்கள் என்று. அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று. இதனை செவியுற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த விடயங்களை ஒரு சேர பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சுவனவாதிகள் என்று. இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நன்மைகளை செய்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும், நன்மைகளின் பக்கம் ஆர்வம் செலுத்த வேண்டும். நிச்சயமாக இந்த நன்மைகளை இவ்வாறு முந்திக்கொண்டு ஆர்வமாக செய்கின்ற பொழுது ஈருலகிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு இந்த ரமலான் மாதம் ஒரு பயிற்சிக்களமாக நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று அல்லாஹு தாலாவுக்காக நாங்கள் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று அவனுக்காகவே திறக்க இருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே 10வது நோன்பை திறப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக காத்திரமான தலைப்பின் கீழ் பெருமதியான உலமாக்களை கலையகம் அழைத்து வந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றும் கூட நாங்கள் மிக முக்கியமான தலைப்பின் கீழ் பேசப்போகின்றோம். பள்ளிவாசல்கள் ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக பள்ளிவாசல்கள் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் அந்த சமூகத்தின் மிக முக்கியமான பங்களிப்பை செய்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அது திருமணமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுதோ பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கின்ற இடமாக கூட இருக்கலாம், கல்வி கற்கின்ற இடமாக கூட இருக்கலாம். இப்படி பல பரிமாணங்களில் பள்ளிவாசல் முஸ்லிம் சமூகத்தில் பங்களிப்பு செய்கின்றது. எனவே பள்ளிவாசல்களும் சமூகத்தின் பங்களிப்பும் என்ற தலைப்பில் தான் இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். அதற்காக கலையகம் இன்றைய தினம் வந்திருக்கின்றார். கஹட்டோவிட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் சாபி நிலையத்தின் பணிப்பாளர் அஷேக் எம்எஸ் அப்துல் முஜீப் கஃபூரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. ஷேக் அவர்களே, இன்று நாங்கள் பேசப்போகின்ற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பாகும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் பள்ளிவாசல்கள் மூலமாக ஏராளமான விடயங்களை செய்கிறது. பள்ளிவாசல்களில் இருந்தும் சமூகத்துக்கு ஏராளமான விடயங்கள் போகின்றது. எனவே இந்த விடயம், இந்த தலைப்பு மிக முக்கியமானதாக சமூகத்துக்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பேசுவோம். இந்த பள்ளிவாசல்கள் பற்றி அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஆம் சகோதரர் அவர்களே, இந்த கேள்வி உண்மையிலே மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த தலைப்பு சமூகத்தோடு இன்று அதிகமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த வகையிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் சுன்னாவிலும் நாங்கள் இந்த தலைப்பு சம்பந்தமாக, இந்த பள்ளிவாசல்களுடைய பங்களிப்பு சம்பந்தமாக, அவருடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சில விளக்கங்களை நாங்கள் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து நூரிலே இவ்வாறு சொல்கிறான், ஃபீ புயூத்தின் அதின் அல்லாஹு அன் துர்ஃபா வ யுத்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் உதுவி வல் ஆசால் ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸக்கா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறான். அதாவது ஃபீ புயூத் என்றால் அல்லாஹ்வுடைய இல்லங்கள், அல்லாஹு தாலாவை நினைவு கூறுகின்ற, அல்லாஹு தாலாவுடைய விஷயங்களை அடிக்கடி பேசுகின்ற, அவனை ஞாபகப்படுத்துகின்ற, குர்ஆன் சுன்னாவை பற்றி அதிகமாக பேசுகின்ற, இங்கே அல்லாஹ்வுடைய இல்லங்கள் சொல்லுகின்ற இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலே அல்லாஹு தாலா அவனை திக்ரு செய்வதற்காக வேண்டியே அல்லாஹ் இதனை உருவாக்கி வைத்திருப்பதாக சொல்கிறான். எனவே இங்கே திக்ரு என்பது
வெறுமனே குர்ஆன் ஓதுவதோடு அல்லது சில ஔராதுகளை ஓதுவதோடு மாத்திரம் குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. திக்ர் என்றால் அல்லாஹ்வை முழுமையாக நினைக்கின்றது எல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையிலே குர்ஆனின் பார்வையில் திக்ராக இருக்கிறது. எனவே இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை சொல்கிறான். ஃபீ பயூத்தின் அதின் அல்லாஹ் அன்துர்ஃபா வயதுக்கர ஃபி ஹஸ்மு, அந்த வீடுகளிலே அல்லாஹுடைய இல்லங்களிலே அல்லாஹு தாலாவுடைய நாமம் மேலோங்க வேண்டும், அவன் திக்ர் செய்யப்பட வேண்டும். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால், அதே போல் காலையிலும் மாலையிலும் இந்த அல்லாஹு தாலாவை நினைவுபடுத்தக்கூடிய இந்த பணிகள் அந்த பள்ளிவாசல்களிலே இறை இல்லங்களிலே நடக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக பள்ளிவாசல்கள் என்பது இறை இல்லங்கள் என்பது அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வது என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு பரந்து விரிந்த ஒரு கருத்தை கொண்டு வந்ததாக இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல, அதாவது சமூகத்துடைய பல விவகாரங்களையும் நாங்கள் பள்ளிவாசல் ஊடாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுவும் கூட இஸ்லாத்தின் பார்வையிலே திக்ராகத்தான் இருக்கிறது. ஏன், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலிலே, இஸ்லாத்தின் வழிகாட்டலிலே, மார்க்கம் சொன்ன வழிகாட்டலிலே செய்கின்ற பொழுது அது திக்ராக மாறுகிறது, அல்லாஹ்வுடைய பணியை செய்கின்ற ஒன்றாக அது மாறுகிறது. எனவே தான் இந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளிவாசல்களை அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடங்களாக வைத்திருக்கிறான் என்ற கருத்தை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமன்றி அல்லாஹ் தஆலா இந்த இறை இல்லங்களுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே, அதாவது குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அதாவது இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் அவை அல்லாஹு தாலாவுக்குரிய உரியவைகளாகும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே இந்த குர்ஆன் வசனம் அரபு மொழியில் நீங்கள் பார்த்தா விளங்கும். வஅன்னல் மசாஜித லில்லாஹி, பள்ளிவாசல்கள் இறை இல்லங்கள் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்கிறார். இங்கே அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு சேர்த்து பள்ளிவாசலை இணைத்து சொல்வதன் மூலம், அதாவது என்னுடைய என்று சொல்கின்ற நேரம் அங்கே அந்த அந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த ரப்பானியத்துன்னு சொல்கின்ற அந்த ஆன்மீகம் மேலோங்கி நிற்கின்ற ஒரு இடம் என்ற அந்த கருத்தை பள்ளிவாசல்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அளவு தூரம் குர்ஆனிலே நாங்கள் பள்ளிவாசல்களுடைய முக்கியத்துவத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்கள் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இடங்கள் பள்ளிவாசல்கள். எனவே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தங்களுடைய மனச்சாந்திக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் அல்லாஹ்வுடன் நேரடியாக உறவாடுவதற்காக எல்லாம் போவதற்கு பொருத்தமான இடமாக இருப்பது பள்ளிவாசல்கள் தான் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே குர்ஆன் ஹதீஸில் நாங்கள் நிறைய காணக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது பள்ளிவாசல்கள் என்பது அந்தளவு தூரம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமானது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பள்ளியோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த விளக்கங்களூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. காலத்துக்கு காலம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் தூதர்களை அனுப்பினான். இறுதியாக இந்த சமூகத்துக்கு வந்த தூதர் தான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிச்சயமாக இந்த முழு சமுதாயத்துக்கும் இறுதி நாள் வரைக்கும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். எனவே அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் எல்லாமே மிக முக்கியமானதாக இருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பள்ளிவாசல்கள் என்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் எப்படி இருந்தது, அதனுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. பள்ளிவாசல்களுடைய முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே மிகவும் அழுத்தி சொன்ன காரணத்தினால தான், அதனுடைய தேவையை விளங்கி வைத்திருந்த காரணத்தினால தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த முதலாவது சந்தர்ப்பத்திலே குபாவிலே அவர்கள் ஒரு பள்ளிவாசலை முதலாவதாக நிறுவினார்கள். அதற்கு பின்னால் மஸ்ஜித் நபவி நிறுவினார்கள். மக்கள் குடியேறுவதற்கு முன்னதாகவே அவர்கள் பள்ளிவாசலை தான் முதலாவதாக நிறுவுகிறார்கள். இது எதனை காட்டுகிறது என்றால், முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல் உண்மையில் நாங்கள் ஒரு
சமூகம் என்று வாருகின்ற பொழுது எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு மத வழிபாட்டு தலங்களுடைய அவசியம் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த மத வழிபாட்டு தலங்கள் தான் அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்றன. நிச்சயமாக இதனை குர்ஆன் கூட வேறொரு ஆயத்திலே குறிப்பிடுகிறது. அதாவது அல்லாஹ் தஆலா மத வழிபாட்டு தலங்களை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி வைக்காமல் இருந்தால் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இன்று மனிதன் நேரான வழியிலே வழிகாட்டப்படுவதற்கு, அவன் தவறான வழியிலே செல்லாமல் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நிலைமையிலே செல்வதற்கு அவனுக்கு இறை இல்லங்களுடைய அதை மத வழிபாட்டு தலங்களுடைய தேவை மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அதனை உணர்ந்து மதீனாவுக்கு வந்த முதல் அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் குபா பள்ளிவாசலை நிறுவினார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் மஸ்ஜித் நபவியை நிறுவினார்கள். எனவே இது இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு வரும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் பள்ளிவாசல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவி அந்த பள்ளிவாசலை வெறுமனே மக்கள் தொழுகைக்காக வருகின்ற இடமாக மாத்திரம் வைத்திருக்கவில்லை. அந்த பள்ளிவாசலை முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு உரிய ஒரு தலைமை பீடமாக முஸ்லிம்களுடைய விவகாரத்தோடு எல்லா வகையிலும் சம்பந்தப்படுகின்ற இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து வைத்திருந்தார்கள். அதாவது கல்வி புகட்டக்கூடிய இடமாக, மக்களுக்கு போதிக்கின்ற இடமாக, நேரான அவர்களுக்கு தேவையான விஷயங்களை விவாதிக்கின்ற இடமாக, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான பரிகாரம் சொல்கின்ற இடமாக, ஒரு நீதிமன்றமாக, குடும்ப விவகாரங்களுக்கு தேவையான வழிகாட்டலை ஆலோசனைகளை வழங்குகின்ற இடமாக என்று இப்படி எல்லா விவகாரங்களும் ஆன்மீகம் முதல் எல்லா விஷயங்களுக்கும் தேவையான பங்களிப்பை செய்கின்ற இடமாக, ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு சமூகத்தின் ஆன்மீக லௌகீக தலைமை பீடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை அமைத்து வைத்திருந்தார்கள். எனவே நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்ப்பதைப் போல என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொன்னார்கள், வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், அதாவது மறுமை நாளிலே நிழல் தருகின்ற அந்த 7 பேருடைய கூட்டத்திலே ஒரு சாரார் தான் பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவை பேணியவர்கள். எனவே பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவை பேணுவது என்பது தொழுகைக்காக மாத்திரமல்ல, அது ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் சகல விவகாரங்களும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை செய்து காட்டினார்கள். அதற்குரிய உதாரணங்கள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த விளக்கத்தை தான் சொல்லக்கூடியதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிற்பட்ட காலப்பகுதியில் வந்தவர்கள் சஹாபாக்கள், கலிஃபாக்கள், இவர்கள் மிக முக்கியமானவர்கள். இவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் எவ்வாறு இருந்தது? உண்மையிலே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறையை பின்பற்றி சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள், பின்னால் வந்த கலீஃபாக்கள், உமராக்கள் சொல்லக்கூடியவருடைய காலத்தில் எல்லாம் இதே நடைமுறை தான் காணப்பட்டது. அதாவது பள்ளிவாசல்களை முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்க்கையை விட்டும் பிரித்து நோக்குகின்ற ஒரு நிலை இருக்கவில்லை. ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்களுடைய சகல விவகாரங்களிலும் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பள்ளிவாசல் மக்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருந்தோ அதே போல தான் அவர்களுக்கு பின்னால் வந்த காலப்பகுதியிலும் கூட முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் சகல விவகாரங்களும் சம்பந்தப்படக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. நாங்கள் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இன்று வரலாற்றில் நாங்கள் காணக்கூடிய டியூனிஷியாவிலே காணப்படுகின்ற ஜாமிஉ ஸைத்தூனான்னு சொல்கின்ற அந்த பல்கலைக்கழகம், எகிப்திலே காணப்படுகின்ற அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், இவை அதாவது சிரியாவிலே இருந்த டமஸ்கஸில் இருக்கின்ற அல் ஜாமியுல் அமவியில் சொல்கின்ற உமையாக்கள் அமைத்த அந்த மிகப்பெரிய பள்ளிவாசல், இவைகளெல்லாம் வெறும் பள்ளிவாசல்களாக இருக்கவில்லை. அவைகள் உலகம் போட்டுகின்ற பல்கலைக்கழகங்களாக தான் இன்றும் உலகத்திலே பேர் பெற்றிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால் பள்ளிவாசலுடைய பங்களிப்பு என்பது வெறுமனே ஆன்மீக பங்களிப்பு மாத்திரமல்ல. எனவே இதற்கு அப்பால் சமூகத்தை வழிநடாத்துகின்ற, அறிவு போதிக்கின்ற, ஆய்வுகள் செய்கின்ற, சமூகத்துடைய சகல விவகாரங்களுக்கும் தீர்வுகளை சொல்கின்ற இடமாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் இது மிக தெளிவாக காட்டுகிறது. ஆகவே வரலாறு நெடுகவுமே பள்ளிவாசல் என்பது இவ்வாறான ஒரு அமைப்பு இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஷேக் அவர்கள், நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் பள்ளிவாசல்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எவ்வாறு பள்ளிவாசல் இருந்தது, அதனுடைய பங்களிப்பு பற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், கலிஃபாக்களுடைய காலத்தில் எவ்வாறு பள்ளிவாசல்கள் இருந்தது அது பற்றி பார்த்தோம். இப்போ
நான் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கிறது? பள்ளிவாசல்களை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதென்றால் என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலே எங்களுடைய துரதிர்ஷ்டமான நிலைதான் பிற்பட்ட காலத்திலே முஸ்லிம் சமூகத்திலே பள்ளிவாசல்கள் என்பது வெறுமனே சில ஆன்மீக கிரியைகளை மாத்திரம் செய்கின்ற இடமாக மாறிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதன் காரணமாக அந்த பள்ளிவாசல் ஒரு ஊரிலே அல்லது ஒரு கிராமத்திலே செய்ய வேண்டிய சமூக கடமைகளை விட்டு முழுமையாக ஓரங்கட்டப்பட்டு சமூகம் பள்ளிவாசலை வெறுமனே தொழுகைக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அது மாறியது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று அந்த நிலை மாறி பள்ளிவாசல்களை வினைத்திறமிக்க அமைப்பில் உருவாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை நம்முடைய உலமாக்களுடைய சிறந்த கருத்துக்கள் மூலமாக, படித்தவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக இன்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 1-2 ஆண்டுகளாக மஸ்ஜித் அவார்டுன்னு சொல்லி பள்ளிவாசல்களுக்கு அவார்டு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை கூட நம்முடைய நாட்டிலே ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துடைய துணையோடு அவர்கள் நடாத்தக்கூடிய அளவுக்கு இன்று நிலைமை வந்திருக்கிறது. அதுபோல பள்ளிவாசல்களை வினைத்திறமிக்கதாக உருவாக்குவதற்காக மீட்ஸ் என்ற பெயரிலே மஸ்ஜித் மைய சமூக மேம்பாடு என்ற பெயரிலே கூட ஒரு திட்டம் இன்று உருவாக்கப்பட்டு அதுவும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்துடைய அங்கீகாரத்தோடு செய்யப்படுகின்ற அளவுக்கு இந்த சமூகத்திலே இந்த கருத்து வளர்ந்திருக்கிறது. இது வளருமாக இருந்தால் நாங்கள் வரலாற்றிலே கண்டதைப் போல முஸ்லிம் சமூகம் வினைத்திறனுள்ள ஒரு நிலைமைக்கு மாற்றப்படுவதற்கு இந்த பள்ளிவாசல் பெரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு பள்ளிவாசல் கல்வித்துறையிலே, அதே போன்று சுகாதாரத்திலே, அதே போன்று சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்திலே, இளைஞர்களை வழிநடாத்துகின்ற விஷயத்திலே, பெண்களுக்கு தேவையான வழிகாட்டலை கொடுக்கின்ற விஷயத்திலே, அதே போன்று சிறுவர்களுக்கான தேவையான பயிற்சிகளை வழங்குகின்ற விஷயத்திலே என்று இன்னொரு பல விஷயங்கள்ல எல்லாம் பள்ளிவாசலுக்கு பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது. எனவே இன்று வளர்ந்திருக்கின்ற இந்த கருத்து இது சமூகத்தில் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது நாங்கள் வரலாற்றிலே கண்ட அந்த நிலைமையை இன்ஷா அல்லாஹ் கண்டுகொள்ள முடியும். இன்றைய காலச்சூழலிலே இன்று எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான இந்த சூழ்நிலையிலே பள்ளிவாசல்கள் இந்த அமைப்புக்கு மாற்றப்படுவதனூடாக பள்ளிவாசல்களுடைய அந்த நேரடி கண்காணிப்பின் கீழ் பள்ளிவாசல்களுடைய அந்த வழிகாட்டலிலே குறிப்பாக இளைஞர்களை நாங்கள் ஒன்றுபடுத்தக்கூடிய, அவர்களை எங்களுடைய வழிகாட்டலில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்பொழுது முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் தெளிவாக காணுகின்றோம். எனவே இந்த ரமலான் அந்த வகையிலான ஒரு சிந்தனையை நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு தரும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போல் இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல் எவ்வாறு இருக்கிறது, அதனை வினைத்திறன் மிக்கதாக எவ்வாறு மாற்றலாம் என்று குறிப்பிட்டீர்கள். இன்னும் நிறைய பேசலாம், நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த பள்ளிவாசல்கள் சம்பந்தமாகவும் பள்ளிவாசல்களினுடைய பங்களிப்பு சம்பந்தமாகவும் எங்களோடு கலந்துரையாடியமைக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைர். நன்றி. பள்ளிவாசல்கள் என்பது ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமானதாகும். ஷேக் அவர்கள் சொன்னதை போல் கலாச்சாரம், பொருளாதாரம், கல்வி ஒரு பல்கலைக்கழகமாக இவ்வாறு பரிணாமத்தில் பள்ளிவாசல்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். தனியே ஒரு வணக்க வழிபாடு மாத்திரம் நடக்கின்ற இடமாக பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது. சமூகத்தினுடைய எல்லா விடயங்களிலும் எல்லாவற்றிலும் பங்களிப்பு செய்யக்கூடியதாக பள்ளிவாசல்கள் அமைகின்ற பொழுதுதான் அந்த சமூகத்துக்கு சிறந்த வழிகாட்டுதலை மேற்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் இன்று நாங்கள் கலந்துரையாடிய தலைப்பு உங்களுக்கு நிச்சயமாக பிரயோசனமிக்கதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய தினம் எங்களோடு கலந்துரையாடி இருந்தார் கஹட்டோவிட்ட கல்விக்கும் அபிவிருத்திக்குமான இமாம் ஷாஃபி நிலையத்தின் பணிப்பாளர் ஆஷேக் MS அப்துல் முஜீப் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரம் வசந்தத்தின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்று பேசியவற்றை சிந்திப்போம், செயற்படுத்துவோம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் الكتاب تلاوة وقيام